ஹே காய்ஸ் வாட்ஸ்அப். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து போகிற இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பிலிபெட்டா அப்படின்னாக்கா வெள்ளை மலைன்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு இந்த மலைக்கு பேர் வந்து வெள்ளை மலை. நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இந்த புனிதமான மலை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா கர்நாடகா கோலாரில் இருக்கிற ஒரு வக்கலேரின்ற ஒரு சின்ன ஒரு கிராமத்து பக்கத்தில் தான் இந்த பிலிபெட்டா வந்து இருக்குது. காய்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மார்க்கண்டேயர் மலையோட வீடியோ வந்து போட்டிருப்போம். மார்க்கண்டேயர் மலைக்கு பக்கத்தில் தான் இந்த பிலிபெட்டா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பிலிபெட்டா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்படி தான் இருந்துச்சு இந்த ரோடு வந்து நான் போயிருக்கும்போது. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து மலை அடிவாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மண் ரோடாக தான் இருக்குது. நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னாக்கா மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ வழுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக வாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனப்பகுதி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து வர பாருங்கள். காய்ஸ், இந்த ஒரு மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கிளையும் நீங்கள் தாராளமாக வரலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாலூர் வரைக்கும் வந்துட்டு மாலூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு மாலூர்லேருந்து பஸ்ஸு வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மாலூர்லேருந்து வக்கலரில் இருக்கிற இந்த பிலிபெட்டாக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த மெயின் ரோட்டில் வந்து உங்களை நிறுத்திடுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நீங்கள் இந்த மலை அடிவாரத்துக்கு வந்து நீங்கள் வந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இங்கே வந்து ஷட்டர் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலிபெட்டாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சுற்றியும் பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ரீனரி தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் guys. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய வண்டியை வந்து நீங்கள் பார்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் காரில் வந்தாலும் சரி, 2 வீலரில் வந்தாலும் சரி, உங்களுடைய வண்டியை வந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டு நீங்கள் ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு மலையேற்றமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாமியோட பாதங்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஒரு பிலிபெட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா மலையோட அடிவாரத்துலேருந்து மேலே போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படி வசதி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜா டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அமைச்சு கொடுத்த இந்த படிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், ரொம்ப அழகான ஒரு படிகள்லாம் இருக்குது. ஸோ ஏறி போகிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிலிபெட்டா அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடையும் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வர வழியிலே வாங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டிலு இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணுங்கள். காய்ஸ், நான் வந்து இந்த மலையில் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் பார்த்தது வந்து இந்த நாகக்கற்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வந்து வைக்குவாங்க. ஸோ நீங்களே பாருங்களேன், எவ்வளோ நாகக்கற்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அவ்வளோ வேண்டுதலை வந்து இங்கே நிறைவேற்றிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இருக்காங்க, நாகதேவதை வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு காட்சி பாருங்கள். இங்கே இந்த ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் மட்டும் இல்லாமல் நிறைய ஊர்லேருந்தும் வந்து இந்த அம்மா வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க. ஸோ இந்த அம்மா வந்து பார்த்துட்டு நிறைய வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு நாகதேவதையோட சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க.
நாக தேவதையெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னாக்கா நம்மளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய கோயில் வந்து இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் போல் இந்த இடத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய நடை வந்து பார்த்திங்கன்னா சாத்தியிருந்துச்சு. நீங்கள் வரதா இருந்தால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து பூஜாரியோடைய நம்பர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து தேவையான பூஜைலாம் வந்து பண்ணி கொடுப்பாரு. நீங்களே பார்க்கலாம், இங்கே வந்து வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை வந்து வச்சுருக்காங்க. இவரை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஆஞ்சநேயர் சிலை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்ப்பாறைன்னு வாங்க இல்லையா, அந்த பாறையில் வந்து செதுக்கப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர். ரொம்ப அழகாக இருந்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தோட்டம்லாம் வந்து அமைச்சு ரொம்ப அழகாக வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட சிலை வந்து இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆஞ்சநேயரோட சிலை. இந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு வந்து ஒரு சந்நிதி இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னுங்கன்னா, இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு பாறை இருக்குது. இந்த பாறை வந்து பாருங்களேன், ஒரு யானையோட முக அமைப்பு கொண்டு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இங்கே இருக்கிற இந்த கோயில் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வேலை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த நேச்சுரலாக அமைஞ்ச இந்த பாறைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு யானையோடைய ஓவியத்தை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலை தேடி வர பக்தர்கள் வந்து இது பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலாக அமைஞ்ச சுனைகள் வந்து நிறையவே இந்த மலையில் வந்து இருக்குது. இந்த ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமான ஒரு தீர்த்தமாக வந்து இங்கே கருதப்படுது. இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான அபிஷேகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஒரு சுனையில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து வற்றாமல் இருக்குமா. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சுக்கிட்டு ஸோ அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னிகளுடைய சிலைகளை வந்து இங்கே வந்து சிமெண்ட்டில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம் 7 சப்த கன்னிகளுடைய சிலைகள் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து கல்லுகளையும் வந்து 7 கல் வந்து நட்டு வச்சுருக்காங்க.
இங்கே இருக்க இந்த பெயிண்டிங் என்ன சொல்லுதுனாக்கா, தாயி சீத்தம்மா தொட்டிலிகே தாரின்னு சொல்லி இங்கே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக போனால் வந்து சீத்தம்மாவோட தொட்டில், அதாவது லவகுஷா பிறந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து தொட்டிலில் போடுவாங்க, அந்த இடத்துக்கு போகிற ஒரு வழி இது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வழியாக வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம் நீங்கள். காய்ஸ், இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பெரிய பெரிய பாறையெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு பெரிய பாறை இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பாறைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ வாங்க அதையும் நம்ம பார்க்கலாம். காய்ஸ், நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு அதிசயமான ஒரு பாறை இங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பாறையை வந்து பார்த்திங்கன்னா கன்னடாவில் வந்து உருளு பண்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ உருளுனா உருள்றது. ஸோ இந்த அடியில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இந்த பாறைக்கு அடியில் வந்து ஒரு வழி மாதிரி இருக்கும், ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வழியாக வந்து நம்ம உருண்டு போய் அந்த பக்கம் நம்ம போனோம். இந்த மாதிரி பாறைக்கு நடுவில் வந்து நீங்கள் உருண்டு போனீங்கன்னாக்கா உங்கள் வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் வந்து குணமாகிறதாகவும், உங்கள் உடம்புல இருக்கிற நிறைய கெட்ட விஷயங்களாகட்டும், நிறைய நோய்களை வந்து குணப்படுத்துறதாகவும் இங்கே இருக்கிற ஜனங்க வந்து நம்புகிறாங்க. காய்ஸ், நீங்கள் இந்த மலைக்கு வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் இந்த உருள் பண்டையில் வந்து ஒரு வாட்டி வந்து உருள் சேவை வந்து பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு காற்றடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சு இந்த விஷயம். நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து உருண்டு நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. காய்ஸ், அந்த உருளு பண்டையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஒத்தடி பாதை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒத்தடி பாதையிலே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா சீத்தம்மா தொட்டிலுக்கு போகிற வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தடி பாதைவே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை வந்து ரெண்டாக பிரியும். ஸோ அந்த ரெண்டாக பிரியும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைட் எடுக்கணும். நான் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து வழி தவறி முன்னாடி போனேன். காய்ஸ், நான் பண்ண தப்பை வந்து நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா 2 வழி பிரியும் பாருங்களேன் நீங்களே. ஸோ இந்த 2 வழி பிரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுத்து போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே இறங்கும். கீழே இறங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சீத்தம்மா தொட்டில் வந்து கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போனேன். ஸோ நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்கனாலும் இங்கே வந்து ஒரு குகை இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வழியாக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 2-3 சொனை வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பழைய குகை மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து வழி தவறி போய் அந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு வந்தேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். காய்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொனை இது. ஸோ இந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா வற்றாத ஒரு தண்ணியாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போகலாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், தனியாக மட்டும் வராதிங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியிலலாம் வந்து நீங்கள் இறங்கி விளையாடக்கூடாது. ஸோ ஏன்னா ஒரு சொனை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீப் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லோக்கலோடைய சப்போர்ட்டோடு நீங்கள் போகலாம். காய்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு குகை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதுதான் அந்த குகை. வாங்க, நம்ம உள்ளே போக முடியாது, பட் நம்ம ட்ரை பண்ண உள்ளே போய் பார்க்குறதுக்கு. ரொம்ப சின்ன ஒரு என்ட்ரன்ஸாக இருக்குது இந்த குகைக்கு போகிறது வந்து. நீங்களே பார்க்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்குது.
இந்த குகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து இடம் வந்து இருக்குது. இந்த குகை வந்து எதுக்காக பயன்பட்டுச்சு, எந்த காலத்தில் வந்து இதை வந்து பயன்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ரொம்ப பழமையான ஒரு குகையாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன மாதிரி வந்து குரங்கு மாதிரி துருத்துருன்னு நான் வந்து எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்கள், ஏன்னா கரடி கூட இருக்கும். ஸோ பார்த்துட்டு வாங்க. காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த லவா குஷாவோட தொட்டில் இருக்கிற அந்த இடம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவா குஷாவோட தொட்டில் இருக்கிற இடம். ரொம்ப புனிதமான ஒரு இடம். சீத்தம்மாவே வந்து இங்கே தங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீத்தம்மாவோட பசங்களான லவா குஷாவோடைய தொட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து லவாவோடைய தொட்டில். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நேச்சுரலாகவே இது வந்து உருவான ஒரு பாறை. காய்ஸ், எனக்கு வந்து இந்த தொட்டிலுக்கு கிட்ட போக போக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து லவா குஷா வந்து சீத்தம்மா வந்து வச்சுருந்தாங்கன்னா நம்பவே முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தொட்டில். இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தம்மாவுக்கு வந்து லவா குஷாவை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. ஏன்னாக்கா சீத்தம்மா வந்து வனவாச டைமில் வந்து இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சீத்தம்மா வந்து ஏன் வனவாசம் போனாங்கன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ராமரும் சீத்தையும் அனுமரும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அயோத்தியாவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசபையில் வந்து இந்த மாதிரி பேசிடுறாங்க. சீத்தம்மா வந்து தப்பாக பேசி அவங்கள வந்து சந்தேகப்படுறாங்க. அதனால் வந்து ராமரும் வந்து பார்த்திங்கன்னா சீத்தம்மா வந்து சந்தேகப்பட்டு சீத்தம்மா வந்து வனவாசத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது லக்ஷ்மணர் வந்து வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து சீத்தம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அப்போது வந்து வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் வந்து சீத்தம்மா தங்கி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லவா குஷா வந்து பெருக்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா குஷாவோட தொட்டில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா குஷாவை வந்து சீத்தம்மா வந்து வச்சுருந்தாங்க. இந்த சீத்தம்மா தொட்டிலுன்ற இந்த கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஜனங்க வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து நம்புகிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சீத்தம்மாவோடைய பசங்களை வந்து குழந்தைங்களை வந்து தொட்டிலில் வந்து இங்கே போட்டு தான் வந்து நம்புகிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே இந்த 2 ஆதாரம் வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து படுக்க வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் டார்க்காகவும் கருப்பாக இருக்குது இந்த பாறையெல்லாம் வந்து. காய்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு இடத்துக்குலாம் நம்ம வந்து போய் பார்ப்போன்னு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடம்லாம் வந்து பார்க்கும்போது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ரொம்ப நேச்சுரலாகவே இதை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கும் இந்த இடம் வந்து. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி வந்த இடத்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ லவா குஷாவோட தொட்டில் வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த இடம் வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நேச்சுரலாகவே ஃபார்ம் பண்ண ஒரு இடம். ஸோ காய்ஸ், இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸும் வந்து வராங்க இந்த தொட்டில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேமிலியோடு வரலாம். இந்த சீத்தம்மா தொட்டிலுக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வரும்போது வந்து வழி தவறிட்டோம். ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாதை வந்து. கொஞ்சம் பார்த்து நீங்கள் வரணும். இந்த மலைக்கு வர பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதலை வந்து இங்கே வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.